கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாள் ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பர் புதன் என்று இந்த நாளை நாம் பார்க்கிறோம். இந்த சாம்பர் புதன் என்னன்றது நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அது புதிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா இதற்குரிய காரியங்கள், சாம்பர் புதன்னா என்ன, அது என்ன செய்வாங்க அந்நாட்களில், அது என்ன ஏதென்று அநேக காரியங்களை பல வருடங்களாக நாம் அதை பார்த்து விட்டோம். அடுத்தது நம்ம என்னன்றது நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். லெண்டேஸ், லெந்து நாட்கள் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பயணம். அதாவது என்ன பயணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த கடைசி பயணம். அந்த பயணம் எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா, மரணத்திற்குள்ளாய் கொண்டு போனது, உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் கொண்டு போனது. இதுதான் இந்த லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்களுடைய முதல் நாள் தான் இந்த சாம்பர் புதன், ஆஷ் வெட்னஸ்டே என்று இந்த நாளை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த முதல் நாளிலிருந்து இந்த 40 நாட்களுடைய கடைசி நாள் மட்டும் நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சுட்டு தாங்க இருந்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக, உதாரணத்திற்கு நான் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஜெபிப்பேங்க, இத்தனை நாட்கள், இல்லை 1/2 மணி நேரம் நான் ஜெபிப்பேங்க, 20 நிமிஷம் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 40 நாட்களாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபத்திலே நாம் தரித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். முதலாவது. 2வது, உபவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எனக்கு சுகர் இருக்குங்க, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த வியாதி இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், நான்வெஜ் ஃபாஸ்டிங், அசைவ உணவை நீங்கள் தவிர்க்கலாம். இன்னும் பல காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். அது என்ன என்று நமக்கு தான் தெரியும், அந்தந்த தனி நபரை பொறுத்தது. அடுத்தது 3வது, இந்த 40 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று பாவ அறிக்கை, ரிப்பன்டன்ஸ். இது ரொம்ப முக்கியம். முதலாவது ஜெபம், அடுத்தது உபவாசம், 3வது பாவ அறிக்கை. இந்த 3யுமே ஒரு கிறிஸ்தவன் உண்மையாக செய்தான். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 3யுமே, ஜெபம், உபவாசம், பாவ அறிக்கை, இந்த 3யுமே ஒரு கிறிஸ்தவன் அவன் உண்மையாக அவன் செய்யும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்த நிலையில் காணப்படுகிறதோ, மரித்த அவனுடைய சூழலை என் தேவனாகிய கர்த்தர் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 40 நாளுடைய முதல் நாளில் நம்ம இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 40 நாளில் கடைசி நாள் வருவதற்கு முன்பதாகவே அநேகர் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சூழலுக்குள்ளாய் கடந்து என்னை உயிர்ப்பித்தார், என்னுடைய நிலையை மாற்றினார். எனக்கு எத்தனையோ நாட்கள் இந்த கஷ்டம் இருந்தது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நீங்கள் சாட்சியாய் நீங்கள் நிற்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. The journey of 40 days, 40 நாள் பயணம். ஆமென். 40 நாள் பயணம். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி. இந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த பயணத்தை ஆரம்பிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜர்னி. இந்த பயணத்தை, இந்த 40 நாள் பயணத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனமுடைய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். போதும். யாபோக் என்ற ஆற்றை அவன் கடந்தான். யார் அந்த ஆற்றை கடந்தது? வெரி நைஸ். யாக்கோபு யாபோக் என்ற ஆற்றை அவன் கடந்தான். வாசிப்போம். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான். யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாபோக் அப்படின்னா டு எம்டி என்று அர்த்தம். யாபோக் அப்படின்னா டு போர் அவுட் என்று அர்த்தம். அதாவது ஊற்றப்படுகிறது, இல்லைனா வெறுமைப்படுத்துவது என்று அர்த்தம். இந்த யாக்கோபு இந்த யாபோக் என்ற ஆற்று அண்டை வரும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், அந்த இடத்துல அவன் நிறுத்திவிட்டு
அவன் கடந்து வந்தான். 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான். இஸ்ரவேல் அப்படின்னா நிறைய முறை உங்களுக்கு அர்த்தம் நான் சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? காட் ரூல்ஸ். காட் ரூல்ஸ். இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு, ரசல்ஸ் வித் காட். ஆண்டவரோடு யுத்தம் செய்யக்கூடியவன். ஆண்டவரோடு யுத்தம் செய்யக்கூடியவன். இது நிறைய அர்த்தத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். காட் ரூல்ஸ். அடுத்தது ரசல்ஸ் வித் காட், ஆண்டவரோடு யுத்தம் செய்யக்கூடியவன். வாசிப்போம் 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்றால் என்ன? தேவனுடைய முகம் என்று அர்த்தம். ஃபேஸ் ஆஃப் காட். பெனியேல் என்று அவன் பெயரிட்டான். ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம் என்று அர்த்தம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. போதும். அவன் பெனியேலை கர்த்தருடைய முகத்தை பார்த்த பிற்பாடு சூரியன் உதயமாயிற்று. கர்த்தருடைய முகத்தை பார்த்த பிறகு ஒரு புதிய நாள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. A new day. அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை பார்த்த பிற்பாடு என்ன நடந்தது? He entered into a new day. புதிய நாளுக்குள்ளாக அவன் கடந்து வந்தான். அவன் தொடை சுளுக்கினாலே அவன் நொண்டி அவன் நடந்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த யாக்கோபு அவன் ஒரு பிரயாணத்தை அவன் செய்தான். ஆமென். நம்ம இந்த நாளில் ஒரு பிரயாணம் செய்கிறோம். 40 நாள் ஒரு பிரயாணம் செய்கிறோம். அந்த பிரயாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே தான் இது. இப்படி யாக்கோபு ஒரு பிரயாணம் செய்தான். எங்க இருந்து பிரயாணம் செய்தான்றது யாராவது சொல்ல முடியுமா? ஆரானிலிருந்து கானான் தேசம் வரைக்கும் அவன் பிரயாணம் பண்ணான். அதுதான் அவனுடைய பயணம். இந்த யாக்கோபு எங்கே பிரயாணம் பண்ணுறாரு? அவர் ஆரானிலிருந்து கானானுக்கு நடுவில் வந்து அவர் 2-3 இடத்துக்கு வந்தார். கில்காலில் வந்தார். அப்புறம் இந்த யாபோக் என்ற ஒரு ஆற்றின் அண்டை அவர் கடந்து வருகிறார். இப்படியெல்லாம் அதுக்கு பிற்பாடு சீகேமுக்கு வரார். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் தனக்கு உண்டான யாவையும் அவன் என்ன செஞ்சாரு? அவர் அக்கறைப்படுத்தினான். He just poured out. எல்லாவற்றையும் அவன் ஊற்றி அவன் விட்டான். He emptied himself. எல்லாவற்றையும் அவன் ஊற்றி விட்டான். எங்கே வரும்போது? யாபோக் என்ற ஒரு ஆற்றை கடக்கும் போது. யாபோக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊற்றப்பட்டது என்று அர்த்தம். டு போர் அவுட், ஊற்றிவிடு. டு போர் அவுட், ஊற்றிவிடு. எம்டி யோர் செல்ஃப், உன்னையே நீ வெறுமைப்படுத்து. இந்த செய்தியின் தலைப்பு 4-5 தலைப்பு இருக்கு, எழுதிக்கோங்க வேகமா. செப்பரேஷன், பிரித்து எடு. அடுத்தது இந்த செய்தியின் தலைப்பு கம் அவுட், வெளியே வா. அடுத்த இந்த செய்தியின் தலைப்பு ஊற்றிவிடு, எம்டி யோர் செல்ஃப். ஆமென். இந்த 40 நாட்கள் உங்க வாழ்க்கையில அற்புதம் வர வேண்டும் என்றால், என் பிரியமான தேவ ஜனமே, யூ ஹாவ் டு போர் யோர் செல்ஃப். உன்னையே நீ ஊற்றி விடணும். யூ ஹாவ் டு எம்டி யோர் செல்ஃப். உன்னை வெறுமையாக்கணும். யூ ஹாவ் டு செப்பரேட் யோர் செல்ஃப். உன்னை நீ பிரித்து எடுக்க வேண்டும். யூ ஹாவ் டு கம் அவுட். நீ வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. பிரித்து எடுக்கப்பட்ட நிலை நம்மளுடைய நிலையாய் மாறினா அந்த இடத்துல சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த யாக்கோபு அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தினான். அப்படி செய்து முடிந்த பிற்பாடு, when he separated everything, எல்லாவற்றையும் அவனிலிருந்து அவன் நீக்கின பிற்பாடு, வேதம் சொல்லுகிறது 24வது வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம். யாக்கோபு பிந்தி அவன் என்ன செஞ்சான்? He was all alone. அவன் தனியா இருந்தான்.
கூட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணான்? அவன் தள்ளி வச்சிட்டான். எல்லாவற்றையும் அவன் ஊற்றி விட்டான். அவன் தனியா இருந்தான். அப்படி தனியா இருக்கும்போது அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். இது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படணும். அப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படலைன்னா, ஆண்டவர் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவருடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்றால், there is something which has been blocking between you and this God. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்தரிக்க முடியாத ஒரு நிலை உங்களுடைய நிலை இருந்ததுன்னா, ஏதோ ஒன்று உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருக்கு. ஹல்லேலூயா. There is something which has been blocking between you and him. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு. You have to check. அதை நீ பார்க்கணும். அது என்ன என்று பார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேகமாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு, அதாவது அவர் என்றது ஆண்டவராகிய கர்த்தர், அந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். மறைத்து கொள்ளுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமே. இங்க யாக்கோபு அவன் பெயர் வைக்கிறார். I have seen this God face to face. நான் ஆண்டவரை நான் முகமுகமா பார்த்தேன். பெனியேல் என்று பெயரிட்டான். என்ன பேர் வச்சா? பெனியேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம். கர்த்தருடைய முகம். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை இருக்கிறது. அவர்கள் தங்கள் கிரியைகள்னாலே பொல்லாதவர்கள் ஆனார்கள். செக் யோர் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய செயல்பாடுகளை பார். உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது? செக் பண்ணி பாரு. செக் who you are. நீ யார் என்று நீயே சோதித்து பார். அப்படி சோதித்து பார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். Hallelujah. Is there anything God hates? ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியம் ஏதாவது இருக்கா? Is there any stumbling block which blocks between me and God? ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல ஏதாவது ஒரு திரை இருக்கிறதா? ஏதாவது ஒரு கல் இருக்குதா மறைக்கப்பட்டு? அது இருக்கிறதுனால ஆசீர்வாதம் உள்ள வர முடியல, அது இருக்கிறதுனால சமாதானம் உள்ள வர முடியல, அது இருக்கிறதுனால சந்தோஷம் உள்ள வர முடியல, அது இருக்கிறதுனால எதுவுமே வர முடியல. Check what is between you and God. ஆண்டவருக்கும் உங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்க. சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்புருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அது பிரியமாய் இருக்கட்டும்பா. எது? என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானம். செக் யோர் ஆக்ஷன்ஸ். உன்னுடைய செயல்பாடு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறதா? அதை சரி பார்க்கக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னேன், 3 things which you have to do. 3 காரியங்கள் நான் செய்ய வேண்டியது. முதலாவது என்னது? ஜெபம். ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறங்க, ஏற்கனவே 1 மணி நேரம் ஜெபிக்கிறங்க, இன்னும் 1/2 மணி நேரம் ஜெபி எக்ஸ்ட்ராவா. 1 மணி நேரம் ஜெபிக்கிற, இன்னும் எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் ஜெபி. ரெண்டாவது என்ன செய்ய சொன்னேன்? உபவாசம். அல்லேலூயா. கர்த்தருக்காக உபவாசம் செய்கிறது, உங்களையே வருத்தி கொண்டு ஆண்டவருக்காக செய்கிறது. 3வது பாவ அறிக்கை. 3வது பாவ அறிக்கை. இதை உண்மையாய் செய்தா அந்த இடத்துல சூழல் மாறும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? வாட் இஸ் தட் இன் our heart?
இருதயத்தில் என்ன இருக்கு? நோவாவின் காலத்துல பரிசுத்த வேதத்துல பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நித்தம் நித்தம் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாப்பாய்வா இருக்குதான். ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் அந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது? ரொம்ப பொல்லாத காரியங்களாய் இருக்கிறது. கர்த்தர் அழித்தார், நன்மைகள் வரல, அழிவு வந்தது. சந்தோஷம் வரல, அழுகை வந்தது. ஆசீர்வாதம் வரல, சாபம் வந்தது. இருதயம் எப்படி இருக்கிறது? வெரி இம்பார்ட்டன்ட். செக் யோர் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். சங்கீதம் 11ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். சங்கீதம் 11:5 வசனம் வேகமாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. யாருக்கு? யாருடைய உள்ளத்தை ஆண்டவர் வெறுக்கிறார்? துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவன். கொடுமையில பிரியமுள்ளவன். அல்லேலூயா. உங்களுடைய சத்துரு அவன் கஷ்டப்படுறானா, அவனுக்கு உதவி செய். ஐயா பரவாயில்ல அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெரிய ஆண்டவர் அவனுக்கு செஞ்சுட்டார், அவனுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீ அப்படி யோசித்த உன் நிலைமை ரொம்ப மோசமா மாறிடும். அல்லேலூயா. உன்னுடைய சத்ரு கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது ஓடி போய் அவனுக்கு உதவி செய்ய தேவன் உன்னை நீ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். மாறாக ஐயோ அவனுக்கு இன்னும் வேணும், இன்னமும் வேணும், நல்லா வாங்கினான் பார், அப்படி சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். தேடுறோம், பல வருஷமாய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை பார்க்க முடியல. அதாவது இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, இன்னும் சமாதானத்தை பார்க்க முடியல, இன்னும் சந்தோஷத்தை பார்க்க முடியல, இன்னும் எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். அநேகர் வாழ்க்கையே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எங்க தொலைச்சியோ அங்கே தேடு. அல்லேலூயா. எந்த இடத்துல தொலைக்கப்பட்டதோ அதே இடத்துல தேடு. வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இந்த 40 நாள் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய பாவ மன்னிப்பு, இது ஆண்டவரிடத்துல நம்முடைய சத்தத்தை கொண்டு போகும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. I strongly believe. நான் நம்பி விசுவாசிக்கிறேன். உண்மையாய் நாம் செய்யும் போது நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். நாம் எடுக்கிற அந்த உபவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். நம் பாவ அறிக்கையை கர்த்தர் கேட்டு அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் உபவாசித்தாலும், 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் எரேமியா, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். உபவாசம் செய்தாலும் ஜெபிச்சாலும் அவங்க காணிக்கை கொடுத்தாலும் நான் எதையுமே அங்கீகரிக்க மாட்டேன். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், செயல்பாடுகள் இப்படிப்பட்ட கோபத்தை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதை பார்த்து சரி செய்யக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். ஆமென். அதை பார்த்து சரி செய்யக்கூடிய நாட்கள் இந்த 40 நாட்கள். இந்த யாக்கோபு நம்ம பார்த்தோம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தி அவன் தனியே அவன் இருந்தான். He was all alone. He was all alone. ஆண்டவர் அவனை பார்த்தார். ஆமென். When you separate yourself, you can encounter this God. உன்னையே நீ தனிமைப்படுத்தி இருக்கும்போது, எதெல்லாம் உன்னை விட்டு போக வேண்டுமோ அதெல்லாம் போகும்போது, எதிலெல்லாம் இருந்து நீ வெளியே வர வேண்டுமோ அதிலிருந்து நீ வெளியே வரும்போது, when you pour out, when நீ ஊற்றப்படும் போது, this God will come looking after you. இந்த ஆண்டவர் உன்னை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செப்பரேஷன், பிரித்து எடு. எதிலிருந்து வெளியே வரும்?
பிரித்து எடு, இல்லை வெளியே வா, ஊற்றி விடு. எதிலிருந்து வெளியே வரணும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவம், பொய், பித்தலாட்டம் மற்றும் பொல்லாத எண்ணங்கள், பெருமை, கோபம், அகங்காரம், அக்கிரமம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் அநேக காரியங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். நீதிமொழிகளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. நிறைய முறை நம்ம பார்த்துருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் பலமுறை நாம் பார்த்துருக்கிறோம். என்ன வசனம்? 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். இந்த காரியெல்லாம் God hates. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம். 6 காரியம் மாத்திரமல்ல, இது நம்ம சொன்னதெல்லாம். இந்த 6 காரியம் என்னன்றதுன்னு பாருங்களேன். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டுமையான கண், பொய் நாவு. அதனங்க மேட்டுமையான கண். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாத்தியா எவ்வளோ நகையை போட்டு வந்திருக்கா பாரு, நகை விற்கிற விலைக்கு இவளுக்கு மாத்திரம் எப்படி இவ்வளோ பணம் கிடைக்குது? மேட்டுமையான கண். அல்லேலூயா. பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு 3 காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம். செப்பரேட் யோர் செல்ஃப், பிரித்தெடு, ஊற்றப்படு, வெளியே வா, கம் அவுட். எதிலிருந்து நம்ம பிரித்து எடுக்கணும், எதிலிருந்து வெளியே வரணும், எதிலிருந்து ஊற்றப்படணும்? 3 காரியங்கள் இருக்கு. ஆமென். இந்த காரியத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் வந்தா he can definitely encounter God. நிச்சயமாகவே ஆண்டவர் அவனை சந்திக்க வருவார். அது மாத்திரமல்ல, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தான். ஆமென். கர்த்தரை சந்திக்க முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது எதிலிருந்து வெளியே வரணும், எதிலிருந்து நம்ம பிரித்து எடுக்கப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக நம்மளுடைய நிலை வரணும். ஐம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் சரியா இருக்கிறேன், ஆனால் அடுத்தவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? தப்பா இருக்கிறாங்க. இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தவறு செய்யவே மாட்டேன், நான் மாத்திரம் கரெக்டாக இருப்பேன், அதை மற்றவங்களாம் அது கீழே விழுந்துருவாங்க. ஆமென். இந்த எண்ணம் ஒரு மனிதனை கீழே தள்ளுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்றான். ஆண்டவரே, நான் அநியாயக்கார மாதிரி நான் இல்லை, பொல்லாத காரியம் மாதிரி இல்லை, மோசமான காரியம் மாதிரி நான் இல்லை, பாவி போல நான் இல்லை. இங்க பக்கத்தில் நிற்கிறானே ஒருத்தன் ஆயக்காரன், அவனை மாதிரியும் நான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லவன், மற்றவன்லாம் யாரு? கெட்டவன். நான் மாத்திரம் கரெக்டா இருக்கிறேன், அடுத்தவன்லாம் எப்படி இருக்கிறான்? அவன் தப்பா இருக்கிறான். வாசிப்போம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்றாரு. இங்கே 2 பேரை பார்க்குறோம். ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ நான் ரொம்ப நல்லவன், ஐயோ நான் உண்மையாக இருக்கிறேன், ஐயோ நான் ஒழுங்காக ஜெபிக்கிறேன், ஐயோ ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக சபைக்கு வருகிறேன், நான் ஒழுங்காக ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன்.
ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் மோசமானவன். மற்றவர்களை போல நான் பாவம் செய்யல, நான் நல்லவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் நல்லவன், ஆனால் அடுத்தவெல்லாம் பாவி. ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, நான் கீழே விட மாட்டேன். நான் மாத்திரம் எப்படி இருப்பேன்? கரெக்டாக இருப்பேன். இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீ இழந்து விடுவாய். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம். இந்த ஒன்று வந்துச்சுன்னா மொத்தமும் என்ன ஆகிடும்? காலியாயிடும். செத்த ஈக்கள் பரிமள தைரத்தை கெட்டு நாரி புகை போனோம். இந்த ஒன்றே ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நறுமணமாக இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும். அல்லேலூயா. கம் அவுட், வெளியே வா, வெளியே வா. செப்பரேட் யுவர் செல்ஃப். இப்படிப்பட்ட சுவாபத்திலிருந்து, இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து நீ வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மாயக்காரராகிய யாரை பார்த்து சொல்றாரு? வேத பாரகர், பைபிள் டீச்சர்ஸ், பரிசேயர், நல்ல பைபிளை கற்றவர்கள், வேத ஞானம் உள்ளவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. வெளியே எப்படி இருக்கு? சுத்தமா இருக்குது. ஆனா உள்ள எப்படி இருக்கு? அவ்வளவு அசுத்தமா இருக்கிறது. ஏன் உள்ள அவ்வளவு அசுத்தமா இருக்கிறது? நான் கரெக்டா இருக்கிறேன், மற்றவெல்லாம் அநியாயம் பண்றான். ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்தா வாழ்க்கையில எந்த நன்மைகளையும் எந்த ஆசீர்வாதத்தையும் உன்னால் பெற்று கொள்ள முடியாது. ஊற்றிவிடு. போர் அவுட், போர் அவுட். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சுவாபங்களை நீ ஊற்று, வெறுமையான பாத்திரமாய் நீ மாற்று. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5வது வசனம் வேகமாக நாம் பார்க்கலாம். நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே. உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்திலால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. God hates those kind of people. கர்த்தர் வெறுக்கக்கூடிய சுவாபம், கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை, கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட சுவாபங்கள், எண்ணங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்கு, 30ஆம் அதிகாரம் 12வது வசனம் வேகமாக பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யார் உண்டு? அதான் பார்த்தோம், வெளியே சுத்தமாக கழுவப்பட்டு இருக்கு, ஆனால் உள்ள எப்படி இருக்கு? ரொம்ப அழுக்கா அசுத்தமாக இருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம பார்த்தோம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் ஆனால் அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? அவன் சுத்தமாக இருக்கிறான், அவன் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறான், அவன் பார்வைக்கு அவனை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இருக்க முடியாது. ஆனா உள்ள எப்படி இருக்கு? கர்த்தர் வெறுக்கக்கூடிய மொத்தமும் உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 40 நாட்கள் நாம் யார் என்று நாம் பார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன? செப்பரேட் யுவர் செல்ஃப். செப்பரேஷன். பிரித்து எடு, பிரித்து எடு, பிரித்து எடு. எதுல இருந்தெல்லாம் வெளியே வரணுமோ அதுல இருந்து வெளியே வரணும். அதுல முதலாவது என்ன? ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் ராங். நான் கரெக்டு, அடுத்தவங்கெல்லாம் தப்பு. நான் ஒழுங்கா பைபிள் வாசிப்பேன், நான் ஒழுங்கா ஜெபிப்பேன், நான் ஒழுங்கா ஒரு கிறிஸ்தவன், எப்படி வாழுகிறனோ அப்படி வாழ்றான், மற்றவெல்லாம் பாவியா இருக்கிறான். ஆண்டவரே, பாவிக்கெல்லாம் உதவி செய்றீங்க, எனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேன்றீங்க. எப்படி? பாவிக்கெல்லாம் உதவி செய்றீங்க, எனக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய மாட்டேன்றீங்க. இந்த சுவாபத்தை, இந்த வார்த்தை நீ சொன்னீன்னா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளு. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இஃப் யூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருந்தால் முதலாவது
அதை பிடுங்கி எரிந்து விடுங்க. அது இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கவன். நான்லாம் கீழே விட மாட்டேன், நான்லாம் இந்த தப்பு செய்ய மாட்டேன், நான்லாம் இந்த பாவம் செய்ய மாட்டேன். அந்த அந்த பரிசேயன் சொன்னார் பாருங்க, நான் இவன் ஆயக்காரனை போல இல்லை, ஆயக்காரனை போல இல்லை, மற்றவனை போல இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதின முதல் நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். கலாத்தியால கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. நீ எதை சொல்றாயோ அதுவிலே நீ கீழே விழும்படியான சூழல் வரும். இங்கிலீஷில் அழகான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, blaming others is like a homing pigeon, it will always returns home. ஆமென். நீ அடுத்தவனை பற்றி நீ குறை பேசினா அந்த குறை உன்னிடத்திலே திரும்ப வரும். ஆமென். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. பிசாசு எப்போ நம்ம கீழே தள்ளுவான் நமக்கு தெரியவே தெரியாது. You will not know, you will not know. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய சாயல்ல ஆண்டவருடைய சுவாசத்தை டைரக்டா, அவருடைய சாயல் டைரக்டா அவருடைய சுவாசத்தை பெற்றவனையே அவன் கீழே தள்ளிட்டான். இப்போ மற்றவர்கள்லாம் என்ன நிலைமை? அல்லேலூயா, ஆமென். பெருமைக்குரிய காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தா அதுதான் அவனுடைய அழிவின் முதல் 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 காரியம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்கலாம். 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் முடிய வேகமாக பார்க்கலாம். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன செய்வீங்க? இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். சொல்றாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். மெய்ப்பனை வெட்டுவேன்னா ஆண்டவராக இயேசு வந்து அவர்கள் கொலை செய்வார்கள். கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எல்லாரும் எல்லா பக்கமும் எந்த திசைக்கு போறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவர்களால் சிதறடிக்கப்படுவார்கள். அது சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடறல் அடைகிறதுனா என்ன அர்த்தம்? கலங்கி போக மாட்டேன், பிரிந்து போக மாட்டேன், ஓட மாட்டேன், பயப்பட மாட்டேன், எனக்கு எந்த சந்தேகமும் வராது, இப்படி நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும், யார் போயிட்டு ஓடினாலும், யாருக்கு கலக்கம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் ஒரு காலமும் இடறல் அடைனா ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். யார் என்ன செஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் செய்ய மாட்டேன். இந்த பேதுரு அவர் சொல்றாரு, உம்மது நிமித்தம் எல்லாரும் ஓடி போனாலும், உம்மை விட்டு விலகி ஓடினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒரு காலமும் இடறல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, நல்லா கவனமாக இருங்க, எவன் சொன்னானோ அவனை பார்த்து சொல்றார். மற்றவெல்லாம் பேசாமல் இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான். எப்பா எதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம், பேசாமல் அமைதியாக இருந்துக்கலாம். இவர் மாத்திரம் முன்னாடி நான் யார் போனாலும் நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுங்க. அது ஏங்க 3 முறை? why 3 times? உறுதிப்படுத்துவது. அல்லேலூயா, உறுதிப்படுத்துவது. இங்கே இந்த பேதுரு அவர் சொல்றாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடறல் அடை. நான் சொல்றாரு, நீ 3 தரம் என்ன மறுதலிப்பா. அது எப்போ 3 தரம் மறுதலிப்ப? இல்ல இல்ல இல்ல, எப்போ 3 தரம் மறுதலிப்ப? இந்த ராத்திரியில. அல்லேலூயா, இந்த ராத்திரியில நீ என்ன செய்வ?
3 முறை மறுதலிப்பு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, இந்த ராத்திரியில். அல்லேலூயா. இந்த ராத்திரியில சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை என்ன செய்வ? 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றான். உடனே பாருங்க, இப்படி சொன்ன மாத்திரத்துல பேதுரு அவர் சர்ன்னு எந்திரிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பேதுரு ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டாரு. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பு அவர் அதிகமா போயிட்டார். என்ன சொல்ற? உம்மோடு நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை நான் மறுதலிக்க. ஸ்டெப் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓட மாட்டேன்னாரு, இப்போ நான் செத்தாலும் நான் சாவேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்? நான் செத்தாலும் சாவேன். ஆனா நீங்க சொன்னதை நான் என்ன செய்ய மாட்டேன். சேலஞ்ச் யாருக்கு பண்றான்? இப்படிதான் நம்ம சேலஞ்ச் பண்றோம். அல்லேலூயா. இதே சேலஞ்ச் தான் பண்றோம். இது ஆண்டவர் நினைச்சா கூட மாற்ற முடியாது. அப்ப ஆண்டவர் பார்ப்பார், சரிப்பா நான் ஏன்பா வரணும், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஆமேன். ஆண்டவருக்கு சேலஞ்ச் பண்றான். ஆமேன். நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை என்ன செய்ய மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் கோரஸ் பாடிட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி தான். யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னா கூட கும்பலோட கும்பலா சேர்ந்துக்கிட்ட நம்மளும் கோரஸ் பாடுவதை போல சீஷர்கள் எதுக்கு கும்பு, அதான் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எல்லாம் அமைதியா இருந்தான். இவன் சொன்னான், டபார்னு எழுந்திரிச்சிட்டு நான் செத்தாலும் சாவன் சொன்ன மாத்திரத்தில் டகார்னு கூட இருக்கிறவங்க ஆமா நாங்களும் அப்படியே செய்வோம். நீங்க என்ன செஞ்சாங்க? உம்மோடு நான் மறிக்க வேண்டியதாக இருந்தால் என்ன செய்வேன், நான் மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாம் கோரஸ் பாடிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த எண்ணம். நான் யார் ஓடினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், என்ன ஆனாலும் சரி, ஆனால் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் சொன்னவன் 3 முறை ஆண்டவர் சொன்னதை போலவே அவன் மறுதலித்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும், இப்போ ஆண்டவராக இயேசு வந்து பிடிச்சிட்டாங்க. யூதாஸ் வந்து அவன் காட்டி கொடுத்துட்டான். இப்போ எல்லாம் வந்து இயேசு வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடித்த பிற்பாடு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அந்த வேளையிலே இயேசு இருங்க, அந்த வேளையிலேனா இயேசு பிடிக்கப்பட்ட வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். வாட் வாஸ் ரிட்டன் ஹேஸ் டு மேனிஃபெஸ்ட். எது எழுதப்பட்டதோ அது நிறைவேறணும். எது எழுதப்பட்டதோ அது தீர்க்கதரிசிகள் வந்து அவர்கள் உரைத்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க. என்னாச்சு? சீஷர்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? செத்தாலும் சாவோன்னா இப்போ என்ன செஞ்சான்? எல்லாம் ஓடி போயிட்டான். நம்பால் என்ன ஆனாருன்னு சொல்லி 57, 88 நீங்கள் பார்க்கலாம். மற்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? சீஷர்கள்லாம் கோரஸ் பாடினவங்களாம் என்ன செஞ்சாங்க? கோரஸ் பாடினவங்களாம் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நம்பால் அந்த கோரஸை தொடங்கினவர் என்ன ஆனார்? 57, 58 வாசிங்க. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். நம்ம ஆள் வந்துட்டாரு. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். ஐ எம் ரைட், நான் சரியான ஆளு, அடுத்தவங்க எல்லாம் தப்பான ஆளு. என்ன ஆனாலும் சரி நான் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் இப்ப என்னாச்சு? தூரமாய் வந்துட்டான். இந்த சுவாபம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா ஆண்டவர் விட்டு வெகு தூரம் அவனை கொண்டு வந்து வச்சிரும். அல்லேலூயா. இந்த சுவாபம், இந்த தன்மை எந்த கிறிஸ்தவனுக்கு இருக்கிறதோ அவனை ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் கொண்டு வந்து நிற்க வைத்து விடும். லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். என் பிரியமான தேவ ஜனமே,
இந்த 40 நாட்கள் நாம் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று பார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் தூரமாகவே இல்லைங்க, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இந்த குணம் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், அது ரொம்ப ஆபத்தானது. அப்படிப்பட்டவர்கள் தான் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு செக். நீ அதை சரி பார்க்கணும். அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? நீ சரி பார்க்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கிறோம். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் எப்படி இருக்குது? பலவீனம் உள்ளது. இந்த பலவீனமுள்ள மாம்சத்தை பலப்படுத்த தான் இந்த 40 நாட்கள். அல்லேலூயா. இந்த பலவீனமுள்ள மாம்சத்தை பலப்படுத்த தான் இந்த 40 நாட்கள் ஜெபம், உபவாசம், மனம் திரும்புதல், பாவ அறிக்கை. அல்லேலூயா. பலவீனமுள்ள மாம்சத்தை பலமுள்ள மாம்சமாய் மாறுவதற்காக தான் இந்த 40 நாட்கள். நெவர் மிஸ் இட். இதனை தவற விடாத. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். சந்தர்ப்பம் ஒரு விசைதான் உன்னுடைய கதவை தட்டும். ஒன்ஸ் லாஸ்ட் இட், ஃபார் எவர் யூ மிஸ் இட். ஒரு தடவை நீ மிஸ் பண்ணினா எப்போவுமே உன் வாழ்க்கையில் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனங்களில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க. பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, இது யாரு? சீமோனே சீமோனே அப்படின்னா பேதுரு, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். சொல்ல, நான் உனக்காக ஜெபிக்கிறேன்றார். ஆண்டவராக இயேசு சொல்றார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் என்னெல்லாம் செய்யணும்? அல்லேலூயா. திஸ் 40 days, திஸ் ஜர்னி, இந்த 40 நாள் பயணம், திஸ் இஸ் த ஜர்னி. இது ஒரு பயணம். 40 நாள் ஒரு பயணம். ஜெபம், உபவாசம், அடுத்தது பாவ அறிக்கை. 40 நாள் ஃபாஸ்டிங், ப்ரேயர், ரிப்பன்டன்ஸ். இட் வில் ஐடென்டிஃபை who we are. நாம் யார் என்று நமக்கு காண்பிக்கும். நாம் யார் என்று நமக்கு காண்பிக்கும். எந்த நிலையில இருக்கிறோம் நமக்கு காண்பிக்கும். எத்தனை தூரத்தில் இருக்கிறோம் காண்பிக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் எத்தனை தூரத்தில் இருக்கிறோம் சொல்லி இவைகள் காண்பிக்கும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, செப்பரேட் யோர் செல்ஃப். செப்பரேஷன், பிரித்து எடு, வெளியே வா, கம் அவுட், போர் இட் அவுட், ஊற்றிவிடு, ஊற்றிவிடு. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள் பாருங்களேன். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருன்றார். பி வாட்ச்ஃபுல். ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையில கட்டப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கணும். அந்த வார்த்தையில கட்டப்பட்ட வாழ்க்கையா இல்லை அப்படின்னா கீழே சாச்சுட்றோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மை கட்டப்படும், அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும், அந்த வார்த்தை நம்முடைய சூழலை மாற்றும், அந்த வார்த்தை நம்மோடு இடைப்படும், அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தும், அந்த வார்த்தை நமக்காக யுத்தம் செய்யும், அந்த வார்த்தை நமக்கு கேடகமாக, அரணாக, துர்கமாக, பலனாக, அந்த வார்த்தை நமக்கு எல்லாமா இருந்து அற்புதங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை இழந்தோம் அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். பேதுரு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றார். நல்ல கவனமா கேளு. எந்த பேதுரு அவர் தூரமாய் கடந்து வந்தாரோ, எந்த பேதுரு அவர் நான் நிற்பேன், யாரு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்னு சொல்லி யாரு கீழே விழுந்தாரோ, அதே பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி. யாரு விழுந்தாரோ
அவர் சொல்கிறாரு, நீ விழுந்து போகாத. நல்லா கவனமாக கேளு. எவன் கீழே விழுந்தானோ அவனுக்கு தான் நல்லா தெரியும் எந்த இடத்துல குழி இருக்குன்னு. அல்லேலூயா. யார் பலவிதமான போராட்டத்தில் சிக்கி மாட்டினாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல பிரச்சனை வரும், யாருனால பிரச்சனை வரும், எப்படி பிரச்சனை வரும் என்று. இந்த பேதுரு சொல்கிறாரு, எப்பா உன்னுடைய உறுதியில் என்ன செய்யு, உன்னுடைய உறுதியிலிருந்து நீ விலகி விழுந்து போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும், இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாக சொல்றாரு பாருங்க. நீ வளருன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வளரல, அதனால கீழே விழுந்துட்டாரு. நீ வளரு, நீ கீழே விழ மாட்ட. அல்லேலூயா. grow in this word of God. கர்த்தருடைய வார்த்தையில வளரு. அப்போ பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் உன்னால தப்பிக்க முடியும். எது பிரித்து எடுக்கணுமோ அதை நீ பிரித்து எடுக்கலாம். எது ஊற்றப்படணுமோ அதை நீ ஊற்றி விடலாம். எதுல இருந்து வெளியே வரணுமோ அதுல இருந்து நீ வெளியே வரலாம். எப்போ? நீ கர்த்தருடைய வார்த்தையில வளரும் போது. நேரம் ஆயிடுச்சு. இதனுடைய தொடர்ச்சியை வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இந்த யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தி அவன் தனியே அவன் இருந்தான். he was all alone. அவன் தனியே இருந்தான். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். இதனுடைய தொடர்ச்சியை வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த 2 நாட்கள் முதல் நாளில் பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் ஒரு கூட்டச்சனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறாங்க, பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிறாங்க, பலவிதமான கவலையோடு, கண்ணீரோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. சிலர் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல். ஆண்டவரே, அவர்கள் என்ன நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர் அல்லவா. இந்த 40 நாள் இந்த பயணத்தில், the journey of this 40 days, இந்த 40 நாள் இந்த பயணத்தில் அவருடைய வாழ்க்கை நீங்கள் எப்படி மாறணுமோ, எப்படி போகணுமோ, எப்படி நீர் நடத்தணும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி நீர் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க. உம்முடைய ஜனங்களோடு நீர் இருப்பீராக. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். we will pour out, நாங்கள் ஊற்றி விடுகிறோம். we will come out, நாங்கள் வெளியே வருகிறோம். ஆண்டவரே, we will separate, நாங்கள் பிரித்து எடுக்கிறோம். எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. எங்களை ஆசீர்வதித்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த 40 நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்க தேவ வல்லமை கடந்து வரட்டும். இந்த 40 நாள் ஒழுங்காக உம்முடைய ஆலயத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரம் எங்களை தாங்கி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தட்டும். வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா கிரியை செய்யட்டும். கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பயணத்தை, இந்த 40 நாள் பயணத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவின் வரிய பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.